இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. முதல்ல திரு பிரகாஷ் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். காவல் விசாரணையில் இளைஞர் மரணம் பல்வேறு விதமான எதிர்வினைகளை காவல்துறையிலும் சரி அரசியல் களத்திலும் சரி பெற்று வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதனுடைய பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கலாம்? யார் பொறுப்பு இந்த மரணத்துக்கு? மரணத்துக்கு நிச்சயமாக காவல்துறை பொறுப்பு இருக்கக்கூடிய முதல்வர் தான் பொறுப்பு. அதுக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் போன தடவை பதிலளிக்கும் போது கூட சொன்னார், இந்த ஆண்டு காவல் மரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை அவர் சொன்னார். என்டிடிஃபைன் மாதிரி ஆட்கள்லாம் 24 மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பொறுப்பு காவல்துறை தான். காவல்துறையை சார்ந்தவங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இதனுடைய பின்னணியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா பல்வேறு விதமான கேள்விகள் எழுது. முதல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. ஏன் 24 மணி நேரத்தில் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்படவில்லை? அதற்கு சில பதில்கள் சொல்றாங்க. நீதிமன்றத்தை சேர்ந்தவர்கள் 5 பேரும் அன்றைக்கு விடுப்பில் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள். தனியார் மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறாங்க, அங்கே அனுமதிக்கப்படலை. அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. இவரை பல்வேறு இடங்களில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஆற்று பக்கம், அந்த கோயிலின் பின்புறம், அப்புறம் மாட்டு தொழுவம், எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விதமான செய்திகள் வருது. அந்த அஜித்குமாரின் தாயார், சகோதரர் நவீன்குமார் பலருமே தங்களுடைய ஆதங்கத்தை, தங்களுடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதையும் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்கலாம்? அதாவது எனக்கு நான் கிரைமில் ஒரு 30 வருட பத்திரிகையாளர். எனக்கு ஒரு 9 சவரன் நகைக்காக இவ்வளவு சிவியராக இவங்க நடந்துப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 5 சவரன் நகையை தொலைச்சிட்டோம், எங்கள் வீட்டில் காணாமல் போச்சு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அதை 2.5 சவரன் ஆக்குவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்லேயே கம்மியாக தான் போடுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. அதை இவ்வளோ சீரியஸாக ஒருத்தரை ஆற்றுப்படுகைக்கு கூட்டு போகிறது, அங்கே கூட்டு போகிறது, இங்கே கூட்டு போகிறது, 24 மணி நேரத்தில் அரை மணி நேரம் அந்த பையனோட தம்பி அடிக்கிறது, அதை பார்த்துட்டு அவன் சொல்வான்னு எதிர்பார்த்தாங்கன்னு அந்த பையன் பேட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்தானா எங்கேருந்தோ ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கு. காவல்துறைக்கு யாரோ ஒரு விஐபி ப்ரெஷர் பண்ணியிருக்கார். இல்லைன்னா இவ்வளோ சீரியஸாக இவங்க இந்த விஷயத்தில் ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீம் எல்லாமே திருபுவனம் டீம் கிடையாது. மானாமதுரையில் எஸ்பிக்கு இருக்கக்கூடிய கிரைம் டீம், ஓகே, அவங்க தான் வந்திருக்காங்க. சரிங்களா? எஸ்பி ரொம்ப நல்ல ஆஃபீஸர், இங்கேயும் இருந்திருக்காரு. அவர் மயிலாப்பூரில் இருந்திருக்காரு. அஜீஷ் ராவத் அவர் இருந்திருக்காரு. அவங்க மனைவியும் பூக்கடையில் இருந்திருக்காங்க. ஓகே, அவர் யாருக்கும் ஹார்ம் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் இல்லை. ஆனால் அவருக்கே ஒரு ஹார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லோக்கல் விஐபி, விவிஐபியாக இருக்கணும். அவன் ப்ரெஷர் பண்ணியிருக்கான் போலீஸை. போலீஸ் இதில் சிவியராக இறங்கியிருக்காங்க. லோக்கல் டீம் இல்லாமல் மானாமதுரை டீம் இறங்குதுனாலே அதுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி, அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை வேறு எதுலையும் இதில் நீங்கள் பார்க்கலையா? ஒரு க்ரைமை 30 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க. இதில் என்னென்ன அத்துமீறல்கள் நடந்திருக்குன்னு நான் கேட்க வர்றேன். அத்துமீறல்கள் இதில் எல்லாமே அத்துமீறல்கள் தான். இவங்க நீதிபதி முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணாதது ஒரு அத்துமீறல், மற்ற அடித்தது ஒரு அத்துமீறல், ஹெவியாக அடிச்சிருக்காங்க, இன்டர்னல் இன்ஜுரிஸ்குள்ளே போயிருக்காங்க. எப்படி ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் மாதிரி தான் ஃபுல்லாக இன்டர்னல் இன்ஜுரி, இன்டர்னல் ப்ளீடிங்கு, எலும்பு முறிவு வரைக்கும் அது போயிருக்கு அப்படின்றது வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட். இதெல்லாமே அப்பட்டமான அத்துமீறல் தான். ஆனால் இது ஆக்குபேஷனல் அசார்டுன்னு சொல்லணும் போலீஸ்க்கு. அதாவது அவங்க இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவான்ல, அந்த மாதிரி இந்த மனித உயிர்களோட விளையாடுறது, மனிதர்களை சாகடிக்கிறதுன்றது தொடர்ந்து காவல்துறை வரலாற்றில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் வீரப்பன் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்களை பண்ணாத கொடுமை கிடையாது. அவங்களுடைய பிறப்புறுப்பில் கரண்ட் வைக்கிறதாகட்டும், மனைவி முன்னாடி கணவனை நிர்வாணப்படுத்துறது, மகன் முன்னாடி பெண்ணை நிர்வாணப்படுத்துறது, தந்தையை நிர்வாணப்படுத்துறது, கொடுமையான இது
அவங்களுடைய மலத்தை அவங்களே தின்ன வைக்கிறது. பல பேர் வந்து கண்மூடித்தனமாக இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் கவுண்ட்லேயே கிடையாது. சதாசிவம் கமிஷன் ஒரு கமிஷன் தான் கவுண்ட்டில் வந்தது. இது வந்து இவங்க கடைபிடிக்கக்கூடிய மிக 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 மோசமான ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையுடைய விளைவு தான். அதாவது விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளுக்கு இவங்க போனோம். உதாரணத்துக்கு அந்த பையன் வந்து கார் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுறான். காரில் பையில் ஒரு நகை இருக்குது, ரைட்டா? அந்த நகையை வந்து 9.5 சவரன் வந்து காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் பார்க் பண்ணான். அங்கே ஏதாவது சிசிடிவி இருந்ததா? ஒன்று. ரெண்டாவது, அந்த பையன் நகை காணும்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இடைப்பட்ட கேப்பில் எங்கே போனான்? அவன் வீட்டுக்கு போனானா, இல்லை ஏதாவது நகை கடைக்கு போனானா, நகை உருக்குற இடத்துக்கு போனானா, எங்கே போனான் அவன் அப்படின்றத வந்து ஒரு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் ப்ரூஃப் பண்ணால் இவங்க இந்த அடிச்சே உண்மையை வாங்குறதுன்ற இந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ்காரன் காலத்து டெக்னிக்கு, அந்த டெக்னிக்கு அவங்க போக மாட்டாங்க. லேக் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த விஷயங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தாக்குதல்களுக்கும் மரணங்களுக்கும் காரணமாகுதுன்னு நினைக்கிறேன். திரு பிரகாஷ், திரு பாப்பா மோகன் குறிப்பிட்ட மாதிரி காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டது, 75-90% ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கா? இதுக்கு அடுத்த கட்டமாக உடனடியாக என்ன செய்ய வேண்டிய தேவை இருக்கு? உடனடியாக வந்து பாப்பா மோகன் சொல்கிற மாதிரி இது வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணணும் சார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ஃபிட்ஸ் நோயாளி. ஃபிட்ஸ் அவனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுக்குள்ளே போகிற அஜித்து, ஃபுட்டுக்குள்ளே போகிற வசதி இல்லாத ஒரு விஷயம்தான். அந்த பையன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிட்ஸ் நோயாளி. ஸோ இந்த பையனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது இவங்க வந்து அடித்தவங்க வந்து மனிதர்களே அவங்க கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. காவல்துறையை வந்து சீர்திருத்தணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டிமாண்டு. நாங்கள் எல்லாருமே வந்து திமுக ஆட்சி வந்த உடனே அதுக்கு நல்ல ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. ஆனால் அந்த தூத்துக்குடி அருணா ஜெகதீசன் கமிட்டி துப்பாக்கிச்சூடு அது போயிடுச்சு. மோகன் நவாஸ்னு ஒருத்தர் வீரப்பன் காட்டில் எல்லா கொடுமையும் பண்ணவர். அவரை வந்து எஸ்பியாக கூப்பிட்டு வச்சு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க, ரைட்டுங்களா? வெள்ளத்துறைன்னு ஒருத்தர் ஏகப்பட்ட மனித உரிமைகளை மீறலில் மீறினவர், அவருக்கு மிகுந்த அதிகாரம் கொடுத்தாங்க. காவல்துறைன்னு வரும்பொழுது பல சட்ட விதிமுறை மீறல்கள் அனுமதிக்கப்படுகின்றன. குட்கா வழக்கில் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ப்ரமோஷன் இந்த ஆட்சியில் தான் கிடைக்குது. ஸோ இந்த காவல்துறைன்றதை வந்து அவங்க ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக கொண்டு போகிறாங்க. அதாவது அவங்களெல்லாம் தொடக்கூடாது. இப்போ பல்வீர் சிங் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் வந்து தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாது, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி அதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு. ராஜேஷ் தாஸ்னு ஒரு ஆஃபீஸரு முழுக்க மோசமான நடத்தைக்கு சொந்தக்காரராக இருந்தார். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ இந்த காவல் உயர் அதிகாரிகளை டீல் பண்ணும்பொழுது அவங்க வந்து இம்யூன் பவர் இருக்கிற மாதிரி ஒரு டீலிங் வந்து உள்துறையிலையும் இருக்கு, போலீஸ்லேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ இந்த கான்ஸ்டபிள்ஸ் வந்து தண்டிக்கப்பட்டாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கூட எஸ்ஐக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே தண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா உயரதிகாரிகள் தண்டிக்கப்படவே இல்லை. ஓகே. ஸோ இந்த இம்யூனை வந்து உடனடியாக போக்கணும். அவங்களும் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானா அவங்க பயப்படுவாங்க. ஓகே, ரைட். இப்போ ஒரு நிமிஷம், ஏடிஜிபி ஜெயராம் வந்து இப்போ அவரை வந்து விசாரணைக்கு உள்ளாக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவரை கைது பண்ண சொல்லி நீதிமன்றமே சொல்லுது. ஆனால் அவரை கைது பண்ணல. அவரை கைது பண்ணவே இல்லை, விசாரணை மட்டும்தான் பண்ணுறாங்க ஏடிஜிபி அவர். அப்போ அந்த இம்யூனிட்டியை முதல்ல எடுக்கணும், மேல் மட்டத்திலேருந்து அது தொடங்கணும். ரைட், ஓகே.